இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு என்னெல்லாம் வந்துட்டு ஐ மீன் வந்துட்டு இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சு. அ அதாவது மாடல்ஸ் கிரியேட் பண்றதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு டெம்ப்ளேட்ஸ், அந்த டெம்ப்ளேட்ஸ்க்கு தேவையான யுஆர்எல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்ம இது பண்ணணும். ஸோ, நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஏற்கனவே டெம்ப்ளேட்ஸ்ன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுட்டோம். இப்ப சாரி இது ஃபைல் மாரி வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். டெலிட். ஓகே. இப்போ வந்துட்டு க்ரட்டுக்குள்ளார தான் இருக்கிறோம். சாரி. க்ரட்டுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி TMPLATES டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வச்சுக்கலாம். இந்த ஃபோல்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நார்மலா ஒரு வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபைல் வைப்போம். இண்டெக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, கிரியேட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த என்னெல்லாம் ஆப்பரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோமோ, அந்த எல்லா ஆப்பரேஷன்ஸோட இதுவும் வந்துட்டு வைக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு நியூ ஃபைல் குடுத்துட்டு index.html நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்னெல்லாம் ஆப்பரேஷன்ஸ் வேணுமோ அதெல்லாமே create.html அதுக்கப்புறம் read.html அதுக்கப்புறம் சாரி date.html நியூ ஃபைல் .html delete.html ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரீட் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீடை வந்துட்டு இண்டெக்ஸ்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த ஹெச்டிஎம்எல் இதை ஆட் பண்ணணும். ஹெச்டிஎம்எல் இதை ஆட் பண்ணால் தான் வந்துட்டு நம்ம இந்த இடத்துல இது பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டு இண்டெக்ஸ் ஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹெச்டிஎம்எல் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹெச்ஓஎம்இ ஹோமுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். சேவ். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஹெச்ஓஎம்இ ஹோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கலாம். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா create கிரியேட்டோட கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு இதே மாதிரி அப்டேட் கொடுத்தாச்சு. இதுக்கு அப்டேட் சேவ். அதே மாதிரி இந்த இடத்துல டெலிட்டுக்கு delete delete ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம தேவையான இண்டெக்ஸ் ஐ மீன் ஃபைல்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஃபைல்ஸை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வியூஸில் இந்த ஃபைல்ஸை எல்லாமே வந்துட்டு ரெண்டர் பண்ணணும். ரெண்டர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேம் இந்த ஆப்ரேஷன் அது அப்படியே வந்துட்டு என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுதோ அந்த ஆப்ரேஷன் பேர்லேயே தான் ஃபைல் வைக்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு def index இதுக்குள்ள request return render request index.html ஓகே சேவ். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு 4 ஃபைலுக்கு அப்படியே சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 1 2 3 இந்த இதில் create update delete ஓகே. இப்போ 4 ஃபைலும் ஆட் பண்ணியாச்சு. 4 ஃபைலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு யூஆர்எல் செட் பண்ணணும். யூஆர்எல் செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இந்த இடத்துல யூஆர்எல் இது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூஆர்எல் போய் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இன்க்ளூட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா
பாத் இந்த இதில் எம்டி பாத்து கொடுத்துட்டு காமா இதில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அட்மினோட இதை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இன்க்ளூடில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த அதாவது crud டாட் ஆர்எல்எஸ் யூஆர்எல்ஸ் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு crud டாட் யூஆர்எல்ஸ் வந்துட்டு இது பண்ணணும். இந்த இடத்துல நம்ம மாடியூலே இது பண்ணல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூ ஃபைல் urls urls டாட் py urls டாட் pyன்னு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ரேஷன் டாட் யூஆர்எல்ல இதை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுக்கலாம். இங்கே போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எல்லா பாத்துமே வந்துட்டு கன்ஃபிக் பண்ணோம். பாத் கன்ஃபிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதாவது இண்டெக்ஸுங்கும் போது ஐ மீன் வந்துட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா இண்டெக்ஸுக்கு போகணும் அந்த மாதிரி. ஸோ இதை ரெண்டையுமே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வியூஸ் வேறு இம்போர்ட் பண்ணோம். ஓகே OM from import views இந்த இடத்துல views டாட் இண்டெக்ஸ் கமா நேம் read இதே மாதிரி எல்லா இதுக்குமே வந்துட்டு நம்ம பண்ணணும். காப்பி பேஸ்ட் இந்த இடத்துல வந்துட்டு /read create இந்த இடத்துல create delete. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட். ஓகே இப்போ நம்ம வியூஸோட இதில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ணியாச்சு. இதில் ஃபுல்லாக க்ரியேட் பண்ண வியூஸை நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதையும் நம்ம இங்கே பண்ணியாச்சு. urls டாட் இன்க்ளூட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியாச்சு. இப்போ ஐ மீன் வந்துட்டு எல்லாமே சேவ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். சேவ் ஓகே இப்போ எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம நார்மலாக ஓகே இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ரன் சர்வர் கொடுத்தோன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணோன்னா இந்த இடத்துல ஹோம் பேஜ் நார்மலாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல கிரியேட் கொடுத்தோன்னா கிரியேட் பேஜ் delete கொடுத்தோன்னா delete பேஜ் வந்துருச்சு. அதே மாதிரி அப்டேட் கொடுத்தோன்னா அப்டேட் பேஜ் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா
நம்மளுக்கு என்னெல்லாம் யூஆர்எல் வேணுமோ அந்த யூஆர்எல் ரெடி பண்ணியாச்சு. ஜாங்கோக்கு தேவையான அட்மின் டேட்டாபேஸ் ரெடி பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா, இதுக்கு தேவையான ஃபார்ம்ஸை ரெடி பண்ணணும். இந்த ஃபார்ம்ஸை ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is Faisal signing out from Craft Code with FS.